திருவிழா முடிகிற வரைக்கும் உங்க வீட்டுல தங்கி உங்க அப்பா கொடுக்க வேண்டிய காசை வாங்கிட்டு போயிடுறேன். இந்தா. ஆவிங்கெல்லாம் படையல ஏத்துக்காம போயிருச்சு. இப்ப முங்க பாப்போம். கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு போறேங்க. போங்க. பாத்துங்க. இது எப்படி இவன் கை வந்துச்சு? பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிருங்க. சொல்ல முடியாதுங்க. பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு. வர மாப்பிள்ளை எல்லாம் அக்காவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா போறப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லா தடவையும் சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது. என்ன காரணம் தான் தெரியல. நீங்க தான் காரணம். நானா? நீங்க தான். நான் எப்படி காரணமாக முடியும்? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என் தங்கச்சிக்கு நான் அக்காவா மட்டும் இல்லாம அம்மாவாவும் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவளை தூக்கி வளர்த்திருக்கேன். அதனால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க வேண்டிய நேரத்துல நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா அவளை தனியா விட்ட மாதிரி ஆயிடும். நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்களும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன பேசுற நீ? உடனே கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு அத்தை பையன் மாமா பையன் யாராவது இருக்கணும்ல. முறை பையன் இல்லைன்னா என்ன, உங்க ஊர்ல என்ன மாதிரி ஸ்மார்ட்டா அழகா யாராவது இருப்பாங்கல்ல? ஏண்டி அப்படி யாராவது ஊருக்குள்ள இருக்காங்களா? இருப்பாங்க. ஒன்னு சொல்லட்டுங்களா? இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா இப்போ இந்த ஊரை விட்டு போக எனக்கு மனசே இல்ல. அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு. உட்காருங்க. அட உட்காருங்க. என்ன அந்த மாட்டு வண்டியில கட்டி வச்சப்போவே என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவே பண்ணிட்டேன். எங்க வீட்டுல உனக்கு பாக்குற பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டப்போ பதில் சொல்ல தெரியல. ஆனா இப்ப கேட்டா உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். ஆமா, பொண்ணு பொண்ணுன்னு ரீல் விடுறியே, யார் அந்த பொண்ணு? அது அந்த பொண்ணுக்கே தெரியுங்க. உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா சுத்தி போட சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஏங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்க மனசுக்கு பிடிச்சவன முடிவு பண்ணுங்க. அப்புறம் உங்க அக்கா கிட்ட பேசி கல்யாணத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க அக்கா கல்யாணம் தானா நடக்கும். இப்ப கிளம்புங்க. அக்கா காணும் தேடுவாங்க, நீ கிளம்பு. பாய். எங்க போலாமா? கவிதாக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். நீ சமாதானமும் சொல்லி தீர்வையும் சொல்லிட்ட. அதை விடுங்க, பசிக்குது, சாப்பிடலாம் வாங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு சரியான சாப்பாட்டு ராமனா இருப்ப போல இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லையே, இருந்தா கொடுங்க. உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? உழறது, விவசாயம், பண்ண வேலை தெரியாது. விறகு வெட்டுறது, மரம் ஏறது சத்தியமா தெரியாதுங்க. அப்ப நீ 10 பைசாக்கு தேர மாட்ட. ஹலோ, படிச்சதுக்கு ஏத்த வேலையா கொடுங்க. உனக்கு ஏத்த வேலை ஒண்ணு இருக்கு. நாளைக்கு மண்டபத்துக்கு வா, தரேன். என்னங்க? இந்தா. என்னங்க அது? ராமாயணம். இத
படிக்கிறவங்களுக்கும் புண்ணியம், கேட்கிறவங்களுக்கும் புண்ணியம். எனக்கு புண்ணியம் எதுவும் தேவையில்லைங்க. ஆஹா, இந்த பாட்டு எங்களுக்கு தேவைப்படுதே. ஆ? பைரவி அக்கா இந்த ஊர்ல ஒரு காவு விழப்போதுன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டிங்கள்ல ஒண்ணுதான் டிக்கெட் வாங்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். போற காலத்துல புண்ணியமா போட்டுமே, அதுக்கு நீ ராமாயணம் படிக்கணும். ஏய் சும்மா இல்லப்பா, முடிஞ்சதும் காசு கொடுப்பாங்க, உனக்கும் ஒரு வருமானம் வரும். என்ன சொல்ற? ஏற்கனவே இவ அப்பங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தது பத்தாதுன்னு இப்ப இவங்க கிட்ட கதா காலட்சேபம் பண்ண சொல்லி கோமாளி ஆக்குறா. எல்லாம் காதல் படுத்தும் பாடு. ஆல் இஸ் வெல். கம்ப ராமாயணம் ஆரண்ய காண்டம். ஆரண்யனா காடு. பகவான் ராமர் சீதை லக்ஷ்மணனோட காட்டுக்குள்ள போனதை பத்தி சொல்றதுதான் ஆரண்ய காண்டம். படிக்கிறேன் கேளுங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும், நீயே சொல்லு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, வையோன் ஒளி அதாவது சூரிய ஒளி. சூரிய ஒளி யார் மேல பட்டாலும் அவங்க மேல வெளிச்சம் வரும். ஆனா காட்டுக்குள்ள போன ராமர் மேல பட்ட சூரிய ஒளி மறைஞ்சு போச்சான். என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? அதாவது சூரிய ஒளிய மறைக்கிற அளவுக்கு ராமர் உடம்புல ஒரு பிரகாசம் இருந்ததுன்னு கம்பர் சொல்றாரு. அடுத்தது பொய்யோ எனும் இடையாள். இடையாள்னு யார சொல்றாருன்னா சீதா தேவிங்கிற ஜானகிய சொல்றாரு. உன்னைய கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணு பேரு கூட ஜானகி தானப்பா? ஜானகிங்கிற பேரு யாருக்கு இருந்தா என்ன? ஜானகியை பத்தி கம்பர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. சொல்லுப்பா சொல்லு. சொல்ற ஜானகியோட இடுப்ப கடவுள் மாதிரிங்கிறாரு. இடுப்ப கடவுள் மாதிரின்னு சொல்றியே, தப்பா சொல்றியேப்பா. முழுசா கேளுங்க. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத பத்தி நமக்குள்ள குழப்பம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜானகியோட இடுப்பு இருக்கா இல்லையாங்கிற குழப்பமும் இருக்கு. சாமி கண்டிப்பா இருக்குப்பா. அது இருக்கிறதுனால தான் இங்க ராமாயணம் படிச்சு நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். சரி, உங்க நம்பிக்கை உங்களுக்கு. ஆனா கம்பர் என்ன சொல்றாருன்னா, இருக்குதா இல்லையான்னு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு ஜானகியோட இடுப்பு அம்சமா, எப்படி அம்சமா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது அயோத்திய காண்டம். அழகா ஆரண்ய காண்ட சொல்லிக்கிட்டு இருந்த, திடீர்னு அயோத்திய காண்டத்துக்கு மாறிட்ட. சொல்றேன். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். என்ன நிறுத்திட்ட? இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால இதோட போதும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் கண்ண மூடி ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம்னு ஸ்லோகம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க.
என்னங்க இங்க தீபம் எரியலங்க, பத்த வைங்க. நில்லுங்க. நீங்க விழறதுக்காக கீழே எண்ணெயை ஊத்திட்டேன். ஆனா பார்த்தா பாவமா இருக்கு. தண்ணியை ஊத்திட்டு என்னன்னு போய் சொல்றியா? ஏங்க இல்லங்க, வராதீங்க. ஹலோ வேண்டாங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஹலோ சொல்றேன் இல்லங்க, விழுந்துருவீங்க. ஏங்க ஐயோ. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? மாடா பத்ரகாளி துஷ்டகிரக சூலினி வா 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 வந்துரு. பூஜைக்கு வந்ததுக்கு நான் கொடுக்கிற மரியாதையை ஏத்துக்குங்க. உங்களுக்கு போட்ட படையல முழுசா போட முடியல. ஆத்திரப்பட்டு இந்த ஊர்ல எந்த காவும் வாங்கிடக் கூடாது. உங்க கோபம் நியாயம்தான், ஆனா இது தெரியாம நடந்தது. அதனால பரிகாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல, பரிகாரம் பண்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இது ஆத்தாவோட கட்டளை. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பரிகாரமா என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு இந்த ஊரு தயாரா இருக்கு. ஆசைப்பட்டதை கேளுங்க, நான் வாங்கி கொடுக்கிறேன். சொல்லுங்க, எரிசோறுக்கு ஈடா என்ன வேணும் உங்களுக்கு? ஆடுதானே வேணும், கொடுக்கிறேன். ஆனா பலி வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த காவும் வாங்கிடக்கூடாது. இது ஆத்தா மேல சத்தியம். நடந்த தப்புக்கு பரிகாரம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எரிசோத்துக்கு ஈட ஆவிங்க ஆடு கேக்குது. ஆவிங்க கேக்குற ஆடை கொடுத்தாகணும். உண்டியல ஊருக்குள்ள அனுப்புங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு பார்க்காம தலைக்கு 1 ரூபாய் போடணும். அதுல எவ்வளவு சேருதோ அதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி ஊரு எல்லையில கட்டி பலி பூஜை பண்ணணும்.
ஆளை பார்த்து தான் கண்டுக்காம போறீங்களா? இரு வரேன். ஜானகி இருக்கும்போது இவரு வேற பின்னாடியே வராரே. இவன் என்ன பின்னாடியே வரா? இவ பார்த்தா என்ன நினைப்பா? படிச்சிருக்கானே தவிர அறிவே இல்ல. அக்கா, இங்க புடவைங்கெல்லாம் எங்க இருக்கு? உள்ள போய் பாருங்கம்மா. சரிக்கா, வா போலாம். வா. இங்க வாடா. என்ன? ஏய், அந்த செக்ஷன்ல பாக்க. இது பாரு. உன் அக்கா இங்க எதுக்குடா வந்திருக்கு? சைக்கிள் டியூபுக்கு பஞ்சர் ஓட்ட. என்ன நக்கலா? உனக்கு நக்கலா? புடவை கடைக்கு எதுக்கே வருவாங்க? டேய் செல்லம் இல்ல, சொல்றா எதுக்கு வந்திருக்கா? துட்டே துட்டே. இப்ப சொல்லு. அக்காவுக்கு பர்த்டே, மேல புடவை எடுக்க போயிருக்காங்க. ஹலோ, ஒரு இழுச்சு வாசிக்கிறா. அப்படியா? புடவை எடுத்துட்டு இருக்கியா? ஏய், இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இல்ல, அத பாரு. இது நல்லா இருக்குடி. இது வேண்டாம். அத காமிங்க. ஏய், இது நல்லா இருக்குடி. ஏய், அங்க பாரு. அத எடுங்க. இந்த கலராங்க? இது புது டிசைன் தான். இது சூப்பரா இருக்குல்ல? இது எவ்வளவுக்கா? 3000 ரூபாமா? ஓ ஓ, வேற பாக்கலாம்டி. இல்ல வேண்டாம்க்கா. பாப்போலாடி. அது பார்க்கலாம். அதோ அங்க இருக்குல்ல, அந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டி. அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிக்கலாம். வரேன்க்கா. வருங்க. ஏமா, இந்த புடவைய அவங்க ஏன் வாங்காம போனாங்க? அவங்க விலை அதிகமா இருக்குன்னு போயிட்டாங்க. அப்படியா? சரி, இத பேக் பண்ணுங்க. சரிங்க. என்னையா? இது என்னோட பர்த்டே கிஃப்டா? அக்கா கொடுத்துறியா? துட்டு கொடு. ஏய், இப்பதானடா கொடுத்தேன். அது வேற இது வேற. வெட்டு வெட்டு. இந்தா ம், புடி. மறந்துட மாட்டியே? நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஓகேடா, வெரி குட். பாய். பாய். அக்கா கிட்ட கொடுத்துரு. அங்கிள் கொடுத்தேன்னு சொல்லு. அருண் அங்கிள் மறந்துடாத, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லணும். தம்பி, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது கிராமம், இங்க எப்படி நடக்கணும்னு முறை இருக்கு. சாரிங்க. சாரி சொன்னா சரியா போச்சா? வேற என்னங்க பண்ணணும்? காசை கொடு. காரியத்தை மத்தவங்க தெரியாம மறைச்சிடுறேன். மறுபடியும் சொல்றேன், இது கிராமம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. 100 ரூபா விஷயத்த 500 ரூபா கொடுத்து விலைவாசி ஏத்துறியா? இப்ப சரி. வெரி குட் பாய். பலிகாசு போடுங்க. பலிகாசு போடுங்க. தம்பி, பலிகாசு போடுங்க. எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. தம்பி, காப்பு கட்டுற நேரத்துல ஊர்ல தங்கிட்டீங்க. ஆத்தா அனுகிரகம் இருந்தா தான் இப்படி எல்லாம் தங்க முடியும். தெய்வ குத்த ஆகுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பலிகாசு போடுங்க. இல்லங்க, இஷ்டம் இல்லாத விஷயத்த ஏத்துக்க முடியாதுங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல தம்பி, ஊருக்காகவாவது போட்டுட்டு போங்க.
ஊருக்காக நான் என்ன செய்ய சொன்னாலும் செய்யறேன். ஆனா இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. நம்ம வாங்கி கொடுத்த புடவையை கட்டாம வேற ஏதோ புடவையை கட்டிக்கிட்டு வரா.